வாங்க இன்றைக்கி ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னு சொன்னால், நம்ம வந்து வெல்லம் அதிரசம் செய்ய போகிறோங்க. ரேஷன் அரிசியில் நல்லா சாஃப்டான அதிரசம் செய்ய போகிறோம். அதுக்காக அரிசி வந்து ரேஷன் அரிசி பாருங்கள். இதில் வந்து கருப்பு தூசு எதுனா இருந்தால் எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக பொடிச்சு க்ளீனாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வந்து குண்டு அரிசி தான் கிடச்சிருக்கு இந்த முறை. இப்போ பாருங்கள், இந்த இந்த அளவுக்கு ஆழாக்கில் வந்து நான் 5 ஆழாக்கு எடுத்துருக்கேன். அதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். 5 ஆழாக்குன்னா 1 கிலோங்க. பாருங்கள், அதுலேருந்து 5 ஆழாக்கு எடுத்துக்கலாம். இந்த ஆழாக்கு தான் கரெக்டாக இருக்குங்க. இதில் வந்து அதுலேருந்து எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம வந்து வெல்லம்லாம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் இதில் வந்து 5 ஆழாக்கு நான் அதுலேருந்து எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக ஒரு 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 நம்ம எப்போவுமே வந்து அளந்து போட்டுட்டா வந்து நம்மளுக்கு தண்ணி வைக்கிறதுக்கும் வெல்லம் நம்ம போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால இப்போ இது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இது வந்து நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சதில் வந்து 5 ஆழாக்குங்க. 5 ஆழாக்கு வந்து நம்மளுக்கு 1 கிலோ அளவுங்க. இந்த 5 ஆழாக்கு எடுத்துக்கிட்டேன். இதில் ஒன்று ஒன்று 5 ஆழாக்கு எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணியெல்லாம் போட்டு 5 முறை வாஷ் பண்ணிட்டாங்க. 5, 6 முறை கூட நான் இன்னும் கூட 2 முறை கூட சேர்த்து வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லு ரேஷன் அரிசிங்கிறது ஸ்மெல்லு தெரியாமல் இருக்கிறதுக்காக நல்லா ஒரு கொஞ்சம் நிறைய முறை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சிடலாங்க. ஊறினா எவ்வளோ சாஃப்டாக ஊறுதோ அவ்வளோவும் நல்லாயிருக்கும் சாஃப்டாக அதிரசம். அதனால் வந்து நம்ம நல்லா முதல்ல வந்து எவ்வளோ வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நம்ம ஒன்று ஒன்றும் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 ஆழாக்கு எடுத்துக்கிட்டோம்னா வந்து நம்ம கொஞ்சம் நல்லா ஊற வச்சுட்டா அது வந்து ஒரு 5 ஹவர் ஊற வச்சுட்டா நம்மளுக்கு அந்த ஹார்டு இல்லாமல் சாஃப்டாக வந்துடுங்க. அதனால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து தண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊறுது இல்லைங்களா, ஊற அரிசி பிடிச்சி பார்த்தா நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக தெரியணுங்க. அந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் நம்மளுக்கு அதிரசம் வந்து பஞ்சு போல் வருங்க. நம்மளுக்கு அது ரேஷன் அரிசி மாதிரியே தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா வந்து சாஃப்டாக வரும். நல்லா ஊற போட்டு தண்ணி நல்லா வடிச்சிட்டு இப்படி பிடிச்சி பார்த்து நம்ம வந்து அதை வந்து ஒரு ஒயிட் காட்டன் போட்டு நல்லா நிழலில் வந்து காய வச்சிடணுங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா வந்து நம்மளுக்கு ஹார்டாக இருக்காது மாவு. நல்லா போட்டு நிழல்லே காய போட்டுவிடுங்க. நிழல்லே காய போட்டுட்டு நம்ம வந்து அரிசியை வந்து பிடிச்சி பார்த்தா நம்ம கையில் ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு காயணுங்க. ரொம்ப காஞ்சிடக்கூடாது. வெயிலெல்லாம் போட்டு காய வைக்கக்கூடாது. நிழல்லே நல்லா காய வச்சுக்கலாம். நல்லா வந்து சாஃப்டாக நம்ம கையில் பிடிச்சி பார்த்தா அப்படியே சாஃப்டாக இருக்கும் அரிசி. நம்ம கையில் ஒட்டாது. அதுதாங்க இந்த அளவு கரெக்டாக வந்து நம்ம ஃபேனில் கூட ஆற போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு கொஞ்சம் நம்ம ஆற போட்டு எடுத்து வச்சுட்டு மிஷினில் தாங்க கொடுத்து அரைக்க போகிறேன் இன்றைக்கி நான். மிக்சியில் வந்து கொஞ்சம் அதிகம்னா அரைக்க முடியாது. அதனால் நான் மிஷின்லேயே கொடுத்து இன்றைக்கி அரைச்சிடலான்னு இருக்கிறேன். முதல்ல காய வச்சு எடுத்து வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்து நம்ம சுக்கு 50 கிராம், சுக்கு சோம்பு 2 சேர்த்து 50 கிராம் வாங்கிக்கலாங்க. அது கரெக்டாக இருக்கும். அதை நல்லா நசுக்கி வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சிடலாங்க. நம்ம மிஷின்லேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரோம் இல்லைங்களா மாவு, அதோடு வந்து அந்த சுக்கு சோம்பை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். மாவோடு கலந்து கரெக்டாக இருக்காங்க. இப்போ நல்லா காஞ்சிடுது அரிசி. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட சொல்லி கொடுத்து அனுப்பிச்சி வச்சுறேன். சுக்கு சோம்பும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அது காயறதுக்குள்ளே பாருங்கள் மாவு மிஷின்லேருந்து வந்துட்டுது. அதில் சுக்கு சோம்பு வந்து ஜல்சி அது மேலேயே வச்சுட்டேன் மாவுலேயே. அப்போ தான் மிக்ஸ் பண்ணி நம்ம பாகு எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். 1 கிலோ வெல்லம் மாவுன்னா 900 கிராம் வெல்லம் எடுத்திருக்காங்க. அதை நசுக்கி நல்லா வந்து வெல்லம் போட்டுட்டு தண்ணி வந்து அது மேலே வந்து முழுங்குற அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்குங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் வந்து கம்பி பதம் வரப்போ வந்து நம்ம விட்டு பார்க்கணுங்க. விட்டு பார்த்துட்டு அது வந்து நல்லா சேர்த்து கையில் நம்மளுக்கு ஒட்டாமல் உருட்டி எடுக்கணுங்க. அதுதான் நம்மளுக்கு கரெக்ட் பதம். இப்போ பாருங்கள், இது வந்து இப்படி சேர்த்து உருட்டி நம்ம கையில் எடுக்கணும். அப்போ வந்து கரெக்டாக இருக்குங்க. இந்த பதம் தான் கரெக்டு. இப்போ வந்து நம்ம மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நல்ல சுத்தமான வெல்லம்னா அப்படியே பாகு வெல்லம்னா அப்படியே போட்டு எடுத்துக்கலாங்க. வேறு நார்மல் இல்லாத வெல்லம் அப்படி கொஞ்சம்னா அதில் குச்சி எதனா இருக்கும், அதை வடிகட்டி தான் எடுக்கணும். இது பாகு வெல்லங்கிறதுனால நான் அப்படியே போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் பாகு ரெடி ஆயிடுச்சு. இது பாரு கை தொட்டு பார்க்குறோம தொட்டால் வந்து நம்மளுக்கு ஒட்டக்கூடாதுங்க. ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு கவர் தாங்க இப்போ நான் எடுத்திருக்கேன், மைக்கா கவர் தான் எடுத்திருக்கேன். வாழை இலை இருந்தால் கூட கரெக்டாக இருக்குங்க, அதுலேயும் தட்டி போடலாம். வாழை இலை இப்போ கிடைக்கலங்க, அதனால நான் கவர்லேயே எடுத்து தட்டிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக கையில் எண்ணெய் தொட்டு தொட்டு நல்லா ரவுண்டாக தட்டி கொஞ்சமாக எண்ணெய் வந்து நிறைய போட்டு கொதிக்க வைக்கலாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாகவே எண்ணெய் இருந்தாலே நல்லா தான் இருக்கும். ரொம்ப எண்ணெய் போட்டு அது நல்லா காஞ்சி காஞ்சி அதிலேயே செய்தோம்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் எப்போவுமே கொஞ்சமாக எண்ணெய் போட்டு தான் அதில் எடுப்பேன். அதே மாதிரி தான் அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு காஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த ரவுண்டாக தட்டின வந்து அதிரசத்தை ஒன்று ஒன்றா எடுத்து ஒன்று ஒன்றா தட்டி 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 நம்ம போட்டு போட்டு நல்ல கரண்டி ஸ்டீல் கரண்டியே இருந்தாலும் எடுத்து 2 கரண்டி 1 2 எடுத்துக்கலாங்க. அது 1 எடுத்து அதிரசத்தை அது மேலே வச்சு இன்னொரு கரண்டி வச்சு நல்லா வந்து கையில் காட்டன் வச்சு அழுத்தி பிழிஞ்சிக்கலாம். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும், நம்ம கை வலிக்காத இருக்கும். இப்போ வந்து ஒன்று ஒன்றா பாருங்கள், இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக தட்டி தட்டி போட்டு நம்ம நல்ல நல்ல மெத்துன்னு அப்படியே வந்து புசுன்னு பூரி மாதிரி எலும்பி நல்லா வருங்க. அப்போ தான் அது வந்து சாஃப்டாக நம்மளுக்கு வந்து கரெக்டான பதமாக இருக்குது, கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செய்து அப்புறமா எண்ணெய் தீர்ந்த உடனே இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்குவோம். பாருங்கள் ஒன்று ஒன்றா தட்டி போட்டு எடுத்துக்கலாம். அப்படியே நல்ல ரவுண்டு கரெக்டாக ரொம்ப பெருசாகவும் போடாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக உருண்டை பண்ணிக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எண்ணெய் மீடியமாக தான் நான் விட்டுருக்கேன் கடாயில். நம்மளுக்கு தேவைன்னா வந்து தீர்ந்து போயிட்டால் அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக கடாய் ஃபுல்லாக வைக்க வேண்டாம். எண்ணெய் மீடியமாக கொஞ்சமாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா சாப்பிட்டா பஞ்சு புல் புசு புசுன்னு நம்மளுக்கு அதிரசம் ரெடி ஆகிடுது. இந்த மெத்தடில் செய்யுங்க, ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரேசன் அரிசிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். அந்த வாசமே நம்மளுக்கு இருக்காது, ஏன்னா நம்ம சுக்கு சோம்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் இருக்காது. பாருங்கள் பஞ்சு போல் ரேசன் அரிசியில் வெல்லம் அதிரசம் ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விசேஷம் வெள்ளூர் வீலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.